அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். ஜூலை மாதம் கடகராசி என்பர்களுக்கு ராசியில் குரு சுக்கிரன், 2 கேது, 8 ராகு, 9 சனி, 11 செவ்வாய் இருக்கிறார். விரய ராசியில் சூரியன் புதன். ஆக ராசியில் குரு வனவாசம் போனதைப் போல ஜென்ம குரு. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகலாம். குருவின் பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பர், நன்கு பொருள் சம்பாதிப்பர். திருமணமாகாத கன்னியருக்கு நல்ல விதத்தில் திருமணம் அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை கிடைக்கும். பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும். பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு. 2 கேது, சில நேரங்களில் குடும்பத்தில் நெருடல்கள் வரலாம், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். 8 ராகு, வண்டி வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்கள். பாத்ரூம் செல்லும் போதும் சற்று கவனமாக செல்லுங்கள். 9 சனி இருக்கிறார். தொழில் துறையில் லாபம், வியாபாரிகளுக்கு லாபம், பொருட்கள் தேக்கமடையாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றோருக்கு லாபங்கள் பெருகும். சூரியன் 12 இருக்கிறார். விரயத்தில் சிலருக்கு கண் உபாதைகள் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு தற்சமயம் சற்று நேரம் சரியில்லை, கவனமாக இருங்கள். உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. அரசாங்க உத்தியோகம் செய்வோருக்கு சற்று கவனமாக இருங்கள். வேலையில் ஏதாவது தவறுகள், வீண் பலிகள் வர வாய்ப்பு உண்டு. ஆக கடகராசி என்பவர்கள் சற்று கவனமாக இருங்கள். குருவினுடைய 5ஆம் பார்வை உங்களுடைய விருச்சிக ராசிக்கு உண்டாகிறது. பிள்ளைகளால் புகழ் பெருமை வந்து சேரும், நன்றாக சம்பாதிப்பர். 7ஆம் இடம் மகர ராசியை பார்க்கிறார். கணவன் மனைவி ஓரளவு ஒற்றுமையாக இருப்பர், என்ற பிரச்சனையும் இல்லை. 9ஆம் பார்வையாக மீனராசியில் உள்ள சனியை பார்ப்பதால் தந்தையாருக்கு நோயுற்றிருந்தால் நோய்கள் அனைத்தும் குணமாகும். கோவிலுக்கு சென்றால் புவனேஸ்வரி அம்மனை, பள்ளி அம்மனை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை கூறுங்கள். இந்த ஜூலை மாதம் நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.